லேடியை பார்த்து, மேடம் எனக்கு இப்போதைக்கு டிக்கெட் தேவையில்ல, ரீஃபண்ட் தரலாம் கேட்டால் அதெல்லாம் முடியாது மேடம், காசை தரவிடன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிடுவாங்க. பார்த்தா இப்போதைக்கு இவங்ககிட்ட ஒத்த பைசா கிடையாது. இவரால் ஊருக்கு போக முடியாது, எங்கள் அப்பா தேடி போக முடியாது. என்ன சரியா தெரியாமல் ஒரு கடையில் உட்காந்துருப்பா. பார்த்தா பக்கத்தில் ஒரு வியாபாரி இருப்பார். ரெண்டு பேர் என்ன சரியா தெரியாமல் ஒரு பாட்டு இருப்பாங்களா, அவங்கள பார்த்து, என்ன மேடம் பசிக்குதா, சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிட தருவாரா. இதை பார்த்து மேடம் குஷியாக போச்சு. தெய்வமே ரொம்ப நன்றி, சாப்பிட கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அவருக்கு மாதிரி இருக்கு. அப்போதான் எல்லாத்தையும் நடந்ததை கேட்டு தெரிஞ்சுக்குவாரு. ஓ, இந்த ஊருக்கு போகணுமா, நான் ஒரு வியாபாரி தான், கடையெல்லாம் பொருட்களை பொறுத்தா போயிட்டுருக்கேன், வேணா என் கூட அப்படியே வாங்க, போகிற வழியில் ட்ராப் பண்ணி சொல்கிறப்ப இவங்க ரொம்ப போய் போச்சு. சேர்ந்த நாள் கூட சேர்ந்து டக்கில் போயிட்டு இருப்பாங்க. போகிறப்ப நல்லா ஜாலி சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. சொல்லப்போனால் இவங்களுக்கு அந்த வியாபாரம் பிடிச்சி போச்சு. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு சேம் ஏஜில் இருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம காணாமல் இருக்குல்ல, ஆனால் நாள் மேலே லைட் ரெண்டு இருக்கும். ஸோ வண்டியில் போயிட்டே இருக்கிறப்ப நடுவில் பார்த்தா கடை வருது. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டும் பொருளாச்சுன்னு சொல்லிட்டு முன்னாடி அழைக்கிட்டு இருப்பாரு. இந்த குட்டி பண்ணி மெதுவான கடையில் போவான். அந்த கடையில் பார்த்தா தின்பண்டங்களா இருக்கும். இவனுக்குமே ரொம்ப பசிக்கும், கையில் காசு இல்லை. ஆனால் யாருக்கு தெரியாமல் கடையில் இருக்கிறப்ப ஆடை போட்டுட்டு இருப்பான். சாக்லேட் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு டோரா பார்க்க போவான். டோரா இங்கே பார்த்தியா, கடையிலேருந்து போல ஆட்டை போட சொல்கிறப்ப, அட பாவி இவ்வளோ எடுத்தியா, என்கிட்ட சொல்ல மாட்டியா இருன்னு சொல்லிட்டு இவன் கடையில் போவா. பார்த்தா அவட ஹேண்ட் பேக் இருக்கும். எவ்வளோ ஆட்டை போட முடியுமா அந்த கடையில் ஆட்டையை போட்டு பேக்கில் வச்சுட்டு இருப்பா. இது கரெக்டாக அந்த கடைக்கார பார்த்துட்டு போல. நான் மீனை பார்த்து, மேடம் உங்கள் பேக்கில் என்ன இருக்குது, பேக்கை திறந்துன்னு சொல்கிறப்ப அந்த லேடி கழுவி விட்டுருச்சு. போச்சுரா மாட்டினோம், செத்தம் இருக்கிறப்ப கரெக்டாக பார்த்து வியாபாரம் வருவார். என்ன சார் ஏதாவது பிரச்சனையா, இவங்க நான் ஃப்ரெண்டு தான் சொல்கிறப்ப, இல்லை சார் ஏதோ ஒரு ஆட்டப்படமாக இருந்துச்சு, அதுக்காக கூப்பிட்டு சொல்கிறப்ப, இங்கே பாருங்கள் அவங்களாம் அதெல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க, இன்கேஸ் ஏதோ ஒரு பொருக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா கடையில் வச்சுக்கோங்க, என் குழந்தை கழிச்சுக்கணும்னு சொல்கிறப்ப அந்த கடைக்கார பார்த்து கண்டுக்க மாட்டார். நான் மீன் ஜஸ்ட் மிஸ்ஸில் தவசங்க வந்துடுவா. இந்த நைன் ட்ரக்கில் ஜாலியாக போயிட்டு இருப்பாங்க. அந்த குட்டி பையனுக்கு வண்டி ஆசையாக இருக்கும். ஓ வண்டி ஓட்டணுமா, என் மடியில் உட்காந்துக்குன்னு சொல்லிட்டு மடியில் வச்சுக்குவாரு. ஜாலியாக ஸ்டேரிங்கில் கை வச்சுட்டு ரொம்ப போயிட்டு இருப்பான். கார் ஓட்டுற மாதிரி அவனுக்கு ஃபீல் அடிச்ச மாதிரி இருக்கும். இப்படி அவங்க போயிட்டே இருக்கிறப்ப நைட் டைம் வருது. ட்ரக்கை ஓரம் நிப்பாட்டிட்டு கேமரா படுத்துட்டு இருப்பாங்க. பார்த்து அந்த பையனை படுத்து தூக்கிடுவான். நம்ம ஏன் அந்த வியாபாரம் நைட்டாக பேசிட்டு இருப்பாங்க. சொல்லப்பட நம்ம டோராக்கு அந்த பிடிச்சிருக்குல்ல, தான் பர்சனல் லைஃப் பார்த்தீங்கன்னா அந்த சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் சேர்ந்ததை கேட்டுட்டு நைட்டு படுத்துக்கிடுவாரு. பார்த்து அடுத்த நாள் ஏன் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரக் எடுத்துட்டு ஒரு பெட்ரோல் பம்ப் போங்க. பக்கத்து ரோட்டில் சாப்பிட்டு இருக்கிறப்ப இவளுக்கு அந்த தனியாக பஸ் ஆசையாக இருக்கு. உடனே குடி பண்ண பார்த்து, ஜோஸ்வா தனியாக போடா, அங்கே ஒரு கேம் இருக்கு பாரு, அதை போய் ஆடுன்னு சொல்கிறப்ப அந்த பையனை வந்து கிளம்பி போயிடுவான். சரி இவங்க அந்த வியாபாரம் கை பிடிப்பாங்க. சொல்லப்போனால் இவங்களுக்கு அந்த வியாபாரம் பிடிச்சி போச்சுல, சார் கையை பிடிச்சி லவ் ப்ரொபோஸ்லாம் வைப்பாங்க. பட் அவங்களுக்கு நம்ம வெக்கமாக இருக்கும். சார் ஒரு 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் உள்ளே போயிட்டு வரேன்னு சொல்லி பாத்ரூமில் போவாங்க. பார்த்து லிப்ஸ்டிக்கில் எடுத்துகிட்டு மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த வியாபாரிக்குமே அதிலேயே பார்த்து புரிஞ்சு போச்சு, அவங்களுக்கு நம்மளால ஒரு ஆசை இருக்கு போல. ஆனால் ஜஸ்ட் நமக்கு தேவைன்னு சொல்லி இவர் அங்கேருந்து போதா இருப்பார். கரெக்டாக டோரா மேக்கப்பில் போட்டு டேபிள் வந்து பார்ப்பாங்க. பார்த்தா டேபிளில் அந்த வியாபாரம் இருக்க மாட்டார். பார்த்தா ட்ரக் எடுத்துகிட்டு அந்த மனசு போட்டு வந்து கிளம்பிடுவார்.